ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் சமையல். இன்றைக்கி நம்ம தமிழன் சமையலில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசம் வைக்கிறதுக்கு முன்னாடி சீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் நல்லா தட்டிடலாம். நான் 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா பொடி பண்ணிடலாம். ரொம்ப நைஸாலாம் பொடி பண்ண தேவையில்லை. ரசம் நம்ம இந்த மாதிரி கல்லுலேயோ இல்லை அம்மிலேயோ அரைச்சி வச்சோன்னா அதோட டேஸ்ட்டே செம்ம அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா பொடி பண்ணிட்டேன். பொடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2லேருந்து 3 கருவேப்பிலை, 2 மல்லி இலை அதுலேயே போட்டு நல்லா தட்டி விட்டுடலாம். இப்படி செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப நைஸாலாம் தேவையில்லை, இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக பூண்டையும் அதிலே போட்டு தட்டிடுறேன். இல்லை நீங்கள் இந்த மாதிரி கல்லுலாம் தட்ட மாட்டீங்க, மிக்ஸி ஜாரில் தான் அரைப்பீங்க அப்படின்னா சீரகம், மிளகு, மல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் ஒன்றா அரைச்சிட்டு லாஸ்ட்டாக பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 4லேருந்து 5 கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய். இப்போ நம்ம தட்டி வச்சிருந்த சீரகம், மிளகு, பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு எண்ணெயிலே ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிடலாம். ரெண்டு செகண்ட் வதங்கினாவே போதும், ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருகுன மாதிரி ஆகிடும். இப்போ நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுறலாம். இப்போ தக்காளி லைட்டாக கொதி வந்ததும் நம்ம புளி தண்ணி சேர்க்கலாம். நான் கரைச்சி வச்ச புளியையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒவ்வொருத்தர் புளிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க, இல்லை புளிப்பு சுவை கம்மியாக இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும். நீங்கள் உங்கள் புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சிம்மில் வச்சு நான் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிடலாம். ரொம்ப நேரம் ரசம் கொதிக்க தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி கொதி வரும்போதே மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி கமன்னு ஒரு அட்டகாசமான ரசம் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.